நடு ரோட்டில் சி.வி. சண்முகம் திடீர் கைது, நீதிபதி அதிரடி உத்தரவு. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நாட்டார்மங்கலத்தில் கடந்த ஆண்டு மார்ச் 7ஆம் தேதியும், வானூர் வட்டம் ஆரோவில் பேருந்து நிறுத்தம் அருகே மார்ச் 10ஆம் தேதியும், கோட்டக்குப்பம் நகராட்சி திடலில் மே 1ஆம் தேதியும் அதிமுக சார்பில் தனித்தனியே பொதுக்கூட்டங்கள் நடந்தன. இதில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் பங்கேற்று பேசியுள்ளார். அப்போது அவர் தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக சி.வி. சண்முகம் மீது விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் டி.எஸ். சுப்பிரமணியன் தனித்தனியே வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்குகள் மீதான விசாரணை கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி நடந்துள்ளது. இதில் உடல்நலக்குறைவு காரணமாக சி.வி. சண்முகம் ஆஜராகவில்லையாம். அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராதிகா செந்தில் உள்ளிட்டோர் சி.வி. சண்முகம் வழக்கில் ஆஜராகாதது குறித்த மனுவை தாக்கல் செய்தனர். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட முதன்மை மாவட்ட நீதிபதி ஆர். பூர்ணிமா வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். மேலும் அதன்படி பார்த்தால் இந்த வழக்கானது நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்துள்ளது. முதல்வரை அவதூறு பேசியதாக 4வது வழக்கில் சி.வி. சண்முகம் ஆஜரானதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலினை அவதூறாக பேசிய 4வது வழக்கு விழுப்புரம் கோர்ட்டில் சி.வி. சண்முகம் ஆஜரானது தற்போது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் முதல்வர் ஸ்டாலினை சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியது நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பான முறையில் சி.வி. சண்முகம் கைது செய்யப்படுவது உறுதி என்றும் நீதிமன்ற தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.